உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல இதே முரளி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன், இவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, அதர்வா வந்து அந்த ஸ்கூல் டேஸ்ல, அதாவது 5th 6th ஆரம்பிச்சு இப்போ 2024 வரைக்கும் அவன் லைஃப்ல நடந்த லவபிளான ரொமான்டிக்கான ஒரு டிராவல் தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனே சொல்லலாம். கேமராமேன் வந்து மனோஜ் பரமஹம்சா. இவர் வந்து ஈரம் படத்துல இருந்து நம்ம விண்ணை தாண்டி வருவாயா, நண்பன், பீஸ்ட், லியோ, பிரின்ஸ் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் சினிமா போட்டோகிராஃபி பண்ண ஒரு பெரிய கேமராமேன் தான். இவருடைய ஒர்க்குமே இந்த படத்துல வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. 1998 படம் ஆரம்பிக்குது. அதுல ஆரம்பிச்சு இப்போ 2024 வரைக்குமே அதுக்கான அந்த கலரிங், அந்த லைட்டிங், கேமரா ஒர்க் சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் வி ராகவ். நம்ம நிறைய ரிவ்யூல நம்ம வீடியோலே பார்த்துருக்கோம். கோமாளியில் ஆரம்பிச்சு லவ் டுடே, டிராகன் வரைக்குமே இவர் தான் எடிட்டரு. பிளாஸ்ட், தலைவன் தலைவி, இப்போ ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் வரைக்குமே இவர் தான் எடிட்டரு. இந்த படத்துக்கு எப்படி எடிட் பண்ணணும், எப்படி கட்ஸ் பண்ணணும்ன்றத ரொம்ப டீசெண்டா இந்த படத்துக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி, காஸ்டியூம் ஆகட்டும், செட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே, ஏன்னா 1998 இருந்து ஆரம்பிக்குதுல, ஸோ ஒவ்வொரு பீரியடுக்குமே வந்து தகுந்த மாதிரி இதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். அந்தந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் எஸ் தமன். இதுல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இதுல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பாய்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அவரோட கியூட்டான பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அத மாதிரியே இதுலயுமே சில சீன்ஸ்ல கியூட்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுல வந்து டயலாக் ரைட்டர் வந்து டிராவிட் செல்வம். அவர் சூப்பராகவே சில டயலாக்கள் நல்லாவே இருக்கு. பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து இதுல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டியூஷன் சென்டர்ல காண்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்து நமக்கு 3 படத்தை ஞாபகப்படுத்தினாலுமே, அந்த கேம் சென்டரு, டென்னிஸ் கோர்ட்டு, இதெல்லாம் வந்து புதுசான ஒரு லொக்கேஷனா. ஸோ வந்து சீன்ஸுமே நமக்கு வந்து புதுசாகவே தெரியுது. அந்த ஸ்கூல் போர்ஷன்ல உள்ள அந்த லவ் ஸ்டோரியில இருக்கிற அந்த ட்விஸ்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சுதாகர் சாருடைய அந்த கவுண்டர் தான், அதுலதான் வந்து அந்த போர்ஷன்ஸ் அப்படியே நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சென்னையில வந்து தமன் சார் அவருடைய அப்படியே ஹேண்டில் பண்ணி அவர் வந்து அப்படியே நகர்த்தி கொண்டு போயிடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை அப்படியே சூப்பரா ஸ்மூத்தா நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட் இதை காமிச்சு வரும்போதே ஓகே இப்போ ஃபைட்ரா அப்படின்னு நமக்கு தோணிடுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மினிஸ்டர் ஃபோன் பண்ணுவாரு, ஓகே இதை வச்சு ஒரு ஃபைட் பண்ண போறாங்கடா அப்படின்னு நினைக்கும் போது அதே மாதிரி ஒரு ஃபைட்லாம் வருது. ஏர்போர்ட்டுக்கு போற அவசரத்துல வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்காங்க பஸ்லயே. அதுல பாத்தீங்கன்னா வந்து அதர்வாக்கு வந்து இங்கெல்லாம் அவருக்கு வந்து இந்த காயங்கள், ரத்த காயம்லாம் இருக்கும். ஆனா ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது எந்த வித பிளட், ஒரு சின்ன பிளட் கூட பிளேடால கட் பண்ணியிருந்தா கூட உள்ள விட மாட்டாங்க. ஸோ இவர் போகும்போது வந்து நீட்டா இருக்கு. எந்த பிளட் ஓகே, நம்ம கூட அதை கூட ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இங்கே போய் வாஷ் பண்ணியிருப்பாரு, ஏதோ சம்திங் ஏதோ நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அதை கட் பண்ணா மறுபடியும் வீட்டுல வந்து காமிப்பாங்க. வீட்டுல காமிக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க பிளட் எல்லாம் இருக்கும். இதே படத்தை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, அந்த சாங்கை வந்து இப்ப கேட்கும் போதும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதே படத்துல நடிச்சிருந்த முரளியையும் இந்த படத்துல நடிச்சிருக்க அதர்வாவையும் கம்பேர் பண்ணும் போது அதர்வா ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இதே படத்துல வந்து முரளி ஒரே பொண்ணை வந்து ரொம்ப அப்படியே டிவைனா அப்படி லவ் பண்ணுவாரு. ஸோ வந்து அதை நம்ம பார்க்கும் போது ஓ இவர் எப்படா லவ்வா சொல்லுவாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஆனா இந்த படத்துல வந்து இந்த இதய முரளி டைட்டில்னாலே நமக்கு அந்த ஃபீல் வரணும்னு நினைக்கிறோம், ஆனா வரமாட்டேங்குது. ஏன்னா வந்து இவர் 1க்கு 2 பொண்ணை லவ் பண்றாரு. இந்த பொண்ணு இல்லைன்னா இந்த பொண்ணு. ஸோ அந்த கிராஃப்ல போறதுனால நமக்கு வந்து படத்தோட சரியா கனெக்ட் ஆகவே முடியல. இருந்தாலுமே அந்த சூரிய வம்சம் அந்த டயலாக் அதை ரீக்ரியேட் பண்ண விதமாகட்டும், ஃபகத் ஃபாசில் சாருக்கு வந்து ஆவேச படத்துல உள்ள அந்த சாங்ஸை ரீக்ரியேட் பண்ணி அதுல போட்டது எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எப்படி ரிவ்யூ பண்றேன் அப்படின்றதையுமே உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நான் உங்களை தேங்க் பண்ணிக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.